குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து இந்த வார மார்க்கெட் அனாலிசிஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். நான் சொல்லிடுறேன். அது போக எப்படி மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப் சைடில் மூவ் ஆச்சுன்னா எவ்வளோ தூரம் போகலாம், டவுன் சைடில் மூவ் ஆச்சுன்னா எவ்வளோ தூரம் போகலாம், இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி எடுத்துக்கலாம். நான் வந்து நிஃப்டியோட வீக்லி சார்ட்லேருந்து போயிடலாம். ஏன்னா ஒரு வாரம் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்த வாரத்துக்கு வந்து பார்க்கும்போது நமக்கு மந்த்லி எக்ஸ்பைரி வரும். ஓகே, ஏன்னா இந்த மாதம் முடிய போகுது இல்லையா? ஸோ அதனால் மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி கவனமாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு வீக்லி சார்ட் எடுத்துருக்கிறேன். வீக்லி சார்ட்டை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட ஒரு இப்போ லாஸ்ட் வீக் மட்டும்தான் ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் காட்டியிருக்கு. அதுக்கு முன்னால் வரைக்குமே தோஜியாக தான் போட்டுட்டு இருந்தது. ப்ரீவியஸான இந்த ஸ்விங் இருக்கு இல்லையா, 20 அதாவது ஏப்ரல் மாதம் உள்ள ஸ்விங்கு, இதை வந்து மார்க் அவுட் ஆனது பிரேக் அவுட்டே பண்ணலை. ஓகே, கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் ரொம்ப நாளாகவே இருந்தது. ஓகே, ஓவராலாக அந்த ரேஞ்சில் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல் அப்படின்னு பார்க்கும்போது 24,000 ரவுண்டப் லெவல்லே மறுபடியும் மார்க்கெட் ஆனது சஸ்டெயின் ஆகிக்கிட்டே இருந்தது. மாறி மாறி இருந்தது. அதாவது அதை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போகும், அடுத்து 200 பாயிண்ட் கீழே வரும், மறுபடியும் 200 பாயிண்ட் மேலே போகும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் சில பல வாரங்களாகவே மார்க்கெட் ஆனது சுற்றிக்கிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் இப்போ நமக்கு வந்து ஜூலை முடிய போகுது. இன்னும் ஒரு ஒரு 4 to 5 டேஸ் தான் இருக்குது. அதோட இந்த மாதம் வந்து முடிஞ்சிடும். ஸோ எல்லாமே வந்து நமக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பைரி டே அந்த மாதிரியான ஒரு இதுக்கு வந்து போயிடும். சரி, ஓகே. வீக்லியில் பார்த்தாச்சு. மார்க்கெட்டு ரெட் கலர் கேண்டில் தான் போட்டிருக்கு. ஃபர்தராக இதை வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா எப்படி போகும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து டே சார்ட்டை பொறுத்த மட்டும் ரொம்ப கிளியராக வந்து தெரிஞ்சு போச்சு. ஏற்கனவே நம்ம லெவல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட் போட்டு வச்சுருந்தது தான். இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 23,650 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகே, இந்த வாரம் வந்து பார்க்கும்போது கண்டினியூஸாக இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் காட்டியிருக்கு. லாஸ்ட் ஃப்ரைடே மட்டும் கொஞ்சம் பையிங் வந்திருக்கு. ஓகே, இது இருக்கட்டும். இப்போ இந்த லெவல்ஸ்லாம் எனக்கு எப்படி எடுத்தோன்றது தெரியல. மறுபடியும் எனக்கு வந்து குழப்பமாக இருக்குன்றதுனால, ஏன்னா சில பேர் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால இது எல்லாத்தையும் நம்ம வந்து கிளியர் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணியாச்சு. இப்போ இதுதான் டே சார்ட்டில் எப்படி இருக்குங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்றத பாருங்கள். நம்ம ஏப்ரலில் உள்ள ஒரு ஸ்விங்கோட ஹையாக மார்க்கெட் பிரேக் பண்ணல அப்படின்னு சொன்ன லெவல் வந்து 24,600 இந்த லெவல் தான். இந்த லெவலை இப்போ வரைக்கும் மார்க்கெட் ஆனது பிரேக் பண்ணாமே தான் இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் தான் நான் இது வந்து ஃபர்தராக மேலே போகும் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு வீக்லி சார்ட்டில் சொல்கிறேன். இங்கே பாருங்கள். ஓகே, இது வந்து நான் என்னோடய அனாலிசிஸ் படி போட்டு வச்சுருக்கேன். இது வந்து இப்படி தான் போகும்னு கட்டாயம் கிடையாது. பட் நான் வந்து இதை தாண்டிச்சுன்னா மேலே போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் மார்க்கெட் ஆனது இப்போ வரைக்கும் அதை வந்து தாண்டவே இல்லை. ஓகே, டவுன் சைட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்படி தான் மார்க்கெட் வந்து ஒரு வீக்லியில் ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஓகே, அடுத்து வந்து டே சார்ட்டை பொறுத்த மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுது, இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணும் அப்படின்றத பார்த்துட்டோம். கரெக்டாக என்னோடய பார்வையில். ஓகே, நீங்கள் இதை வந்து 1 ஹவராக போடுங்க, எப்படி வேணாலும் போடுங்க. இந்த மாதிரியான ஒரு பிரேக் ஆகிருக்கு மார்க்கெட்டு. ஆனால் அங்கேருந்து ரெக்கவர் ஆகிருக்கு. ஓகே, அதாவது இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த இடத்துல எப்படி இருக்குது மேபி. அப்போ இது வந்து பிரேக் அவுட் தானா, இதையும் ஃபர்தராக பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா செல்லிங் ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, சப்போஸ் இதுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றத நான் இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து இப்போ 1 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு போயிடலாம். ஓகே, 1 ஹவர் டைம் ஃப்ரேம் போயாச்சு. நான் அதனால தான் திரும்ப இந்த லெவல் சொல்லியிருந்தேன். 23,600 அப்படின்ற லெவலில் வந்து மார்க்கெட் வந்து கேப் இருக்குங்க அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இந்த லெவலில் தான் நான் வந்து அந்த டே டைம் ஃப்ரேமில் வந்து மார்க் பண்ணியிருக்கிற ஒரு லெவலு பிரேக் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கோம். பிரேக் ஆகிட்டு ரீடெஸ்ட் வரைக்கும் போயிருக்கு. இது சப்போஸ் எப்படி மேலே மறுபடியும் மூவ் ஆகுமா, அல்லது இன்னும் கீழே வருமா? கீழே வருது அப்படின்னா, ஏன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க, பார்க்காதவங்களாக இருக்கலாம். 11th ஜூனில் உள்ள கேப்பு வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஓகே, ஸோ நான் அதை தான் இப்போ வந்து மார்க் பண்ணுறேன். நீங்கள் இதை வந்து 5 மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் மார்க் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இதை வந்து 5 மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த இடத்த வந்து ஒரு சர்க்கிளில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல உள்ள கேப் ஆனது எங்கே நடந்திருக்கு, இங்கே ஃபில் பண்ணி முடிச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து அதை வந்து பார்க்க தேவையில்லை. ஓகே, ஸோ இப்படி தான் இருக்குது. அப்போ மார்க்கெட் வந்து இந்த பேட்டர்னை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஃபர்தராக
ஃபர்தர்னா இனி அடுத்து வரும் நாட்களில் எவ்வளோ தூரம் மேலே இப்போ கண்டினியூஸாக ஃபால் ஆனதுக்கு மேபி கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு திருப்பி ஃபாலாகி இந்த லோ கட் பண்ணால் அடுத்து மேபி இந்த லெவலை நோக்கி போகலாம். ஓகே, போகலாம்னு தான் சொல்கிறேன். ஸோ அப்படி பிரேக் அவுட் நடக்கலை, இந்த இடத்துல வந்து ஃபர்தராக இந்த இடத்துல கிளியராக இந்த இடத்துல எதுவுமே பிரேக் அவுட் கொடுக்கலங்க மார்க்கெட்டு, அப்படியே தான் அந்த இடத்துல தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து 15 மினிட்ஸாக மாற்றிடுங்க. மாற்றிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். பெரும்பாலும் மறுபடியும் அந்த ரவுண்ட் அப் லெவலான 24,000 அப்படின்ற லெவலை வந்து ஒரு ஃபஸ்ட் லெவலாக ரியாக்ட் பண்ணலாம். சப்போஸ் இதுக்குள்ளேயும் மார்க்கெட் மேலே வருதுங்க, இன்னும் மேலே வந்து இது வந்து இது பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் இந்த 24,000 வரைக்கும் மேபி அப்சைடில் வந்தால் வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இதையும் தாண்டிச்சு அப்படின்னா நமக்கு வந்து அடுத்து 24,180 200 இந்த லெவலில் ஒரு சின்ன கேப் இருக்கும். ஓகே, அதையும் தாண்டி மார்க்கெட் வருதுன்னா இந்த இடத்துல 24,320. அப்போ இதெல்லாம் என்ன லெவல் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு மேஜர் லெவலாக நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலாக நம்ம வந்து இதை வந்து பார்த்துக்கலாம். பார்த்துட்டு ஃபர்தராக இது வந்து பிரேக் அவுட் கொடுக்குற பட்சத்தில் மார்க்கெட் சில நேரங்களில் ரொம்ப வேகமாக போகும்ல, அந்த நேரங்களில் இந்த லெவல்ஸை அப்படி நம்ம வந்து நம்மளோட அனாலிசிஸ்க்கு அன்னைக்கு டேக்கு வருது அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து அன்னன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது மட்டும் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். அது மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு வே ஆஃப் மெத்தடும் கூட. ஓகேங்களா? ஸோ இதை தான் நான் வந்து அடுத்து வந்து போட்டு வச்சுருக்கேன். அடுத்து வந்து இந்த ட்ரெண்டை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு முன்னாலே நான் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து டெலகிராமில் இருக்கும், நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதை தாண்டி 24,000 அப்படின்ற ரவுண்ட் அப் லெவல் வரைக்கும் மேபி ரீடெஸ்ட் போயிட்டு கீழே வரலாம். அல்லது இப்படியே கூட இந்த இடத்துலே கூட இப்போ லாஸ்ட் டே நடந்திருக்கு இல்லையா, இந்த இடத்துக்குள்ளே கூட ஒரு ரேஞ்ச் கொண்டு வந்துட்டு கூட உடச்சிட்டு மார்க்கெட்டு வரலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் 23,500 அதுக்கப்புறம் 23,300 இந்த மாதிரியான லெவல் தான் அடுத்து டவுன் சைடில் இம்பார்ட்டன்ட் லெவல். அப் சைடு அப்படின்னு பார்க்கும்போது 24,000 24,200 24,320 இந்த லெவல் தான் அப் சைடில் மேஜர் லெவல். ஓகே, ஸோ இப்போ ட்ரெண்ட் வந்து இந்த மாதிரியான டைரெக்ஷனில் தான் இருக்குது. மார்க்கெட்டோட கண்டிஷன் என்னவோ அது கூட மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள். ஒரு இடங்கள்லையும் அவசரப்படாமல் ட்ரேட் எடுங்க. அடுத்து வந்து இன்ட்ராடே அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் ஃப்ரேம் வந்து 5 மினிட்ஸாக மாற்றிட்டு அன்னைக்கு மார்க்கெட் வந்து எப்படி ஓப்பன் ஆகுது, இந்த ட்ரெண்டெல்லாம் தாண்டி போகுதா அல்லது அதுக்குள்ளே சஸ்டெயின் ஆகுதா, இதை பார்த்து தான் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்து வர முடியும். அடுத்து வந்து 5 மினிட்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம். ஏன்னா லாஸ்ட் டே வந்து நான் வந்து லெவல்ஸ் கொடுத்துருப்பேன். டவுன் சைடில் பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஷார்ப்பாக அங்கேருந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் போட்டுருச்சு அப்படின்னாலே அது ஏற்கனவே இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணாமல் இருந்துச்சு. ஓப்பனிங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொன்னால் அந்த 23,650 லெவலில் தான் ஓப்பன் ஆச்சு கரெக்டாக. ஸோ இங்கே இவ்வளோ தூரம் கேப் இருக்குது. அந்த கேப்பை வந்து விட்டுட்டு தான் மார்க்கெட் ஆனது இங்கே ஓப்பன். ஓகே, ஏன்னா இந்த இடத்துக்கு நான் அதனால தான் மார்க் பண்ணுறேன். ஸோ அங்கேருந்து கிளியராக வருது. வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஜூம் பண்ணுங்கள். ஓகே, இந்த இடத்துல ஒரு கிளியர் ஒரு பாட்டம் சப்போர்ட் எடுத்துகிட்டு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட்டு கிளியராக அப் சைடில் மூவ் ஆகிடுச்சு. மூவ் ஆகிட்டு கிட்டத்தட்ட 23,800 அப்படின்ற லெவல். ஏன் 23,800? எல்லா இடத்துலையும் அந்த 23,800 தான் நமக்கு வந்து ஒரு கிளியர் டச்சிங் பாயிண்ட்டாக இருக்குது. அதாவது ஏற்கனவே இப்போ பிரேக் அவுட் நடந்துச்சு இல்லையா, அதோட கிளியர் டச்சிங் பாயிண்ட். ஸோ அது ரிட்ரேஸ்மெண்ட் போகும்போது இங்கேருந்து இந்த லெவலை போய் டச் பண்ணியிருக்கு மார்க்கெட். பார்த்துக்கோங்க, 5 மினிட்ஸில் நீங்கள் இந்த இடத்த வந்து மார்க் பண்ணிவிட்டு வரைஞ்சி பாருங்கள். ஓகே, இப்போ இதை தாண்டி போகுது அப்படின்னா 24,000 தான் ஃபஸ்ட்டு லெவல். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து 24,000ஐயும் தாண்டுது அப்படின்னா அப்படி மேலே அப்சைடுக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இல்லைங்க அதை தாண்ட முடியலை அப்படின்ற பட்சத்தில் 24 வரைக்குமே இது வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். 24 தாண்ட முடியல அல்லது இந்த இடத்துல வந்து கீழே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இன்னும் வந்து மேபி ஃபால் ஆகலாம். ஓகே, ஸோ இதுதான் நான் என்னோடய அனாலிசிஸில் பார்த்து வச்சுருக்கேன். ரொம்ப தெளிவாக பொறுமையாக சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு பொறுமையாக பாருங்கள். இந்த இடத்துல நம்ம போட்ட ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் டெய்லி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கிளியராக வந்து புரியும். இங்கே ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டு, அப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நாளில் இவ்வளோ பாயிண்ட் வந்து மார்க்கெட் ஆனது ஃபால் ஆகிருக்கு. இப்போயுமே இது ஒரு மேஜரான ஒரு இதை தான் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதுங்களா, இது ஒன்றுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டச் பாயிண்ட்டு. ஸோ இந்த ஒரு டச் பாயிண்ட்டையும் மார்க்கெட் ஆனது பிரேக் பண்ணிட்டு தான் இப்போ வந்து உடச்சிட்டு நிற்கிது. ஆனால் இது வந்து கண்டினியூ ஆகுமா இல்லை இங்கேருந்து ரெக்கவர் ஆகுமான்றது
ஜஸ்ட் பிரேக் அவுட் தானே. இன்னும் வந்து மேபி ஃபாலோ ஆகலாம். அல்லது இங்கேருந்து 24,000யும் தாண்டிருச்சுன்னா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இத்தனை டச் பாயிண்ட்டையும் உடச்சிட்டு மார்க்கெட் வரும்போது கீழேயும் லெவல்ஸ் இருக்குது, மேலேயும் லெவல்ஸ் இருக்குது. டைரக்ஷன் எப்படி திரும்புதோ அந்த டைரக்ஷனை பிடிச்சிட்டு நம்ம வந்து போய்க்க வேண்டியதான். ஓகே, ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா மறுபடியும் போட்டு பாருங்கள். லைக் போட மறந்துடாதீங்க. அடுத்து வந்து பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணிடலாம். பேங்க் நிஃப்டியும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக லெவலில் போய் அடிச்சிருக்கும். 56,050ன்ற லெவல் வந்து கொடுத்துருந்தோம். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து டே சார்ட்டாக வந்து மாற்றிடலாம். டே சார்ட்டில் உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த லெவலை வந்து இது வந்து பிரேக் பண்ணியிருக்கு. அதாவது இந்த கேண்டிலில் 8th ஜூலை அந்த கேண்டில் திருப்பி இது வந்து ரிட்ரேஸ்மெண்ட் போயிட்டு கீழே வருமா? கீழேயுமே இன்னும் சின்ன சின்ன லெவல்ஸ் இருக்குது. 55,500 இந்த லெவல்ஸ் எல்லாம் இருக்குது. வருமானதை கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, அடுத்து வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம். ஏற்கனவே நிறைய லைன் இதிலெல்லாம் போட்டு வச்சுருப்போம். முந்தி இந்த கேப்பெல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் போட்டு வச்சுருப்போம். ஸோ எல்லாத்தையும் வந்து ஆல்மோஸ்ட் ஃபில் பண்ணிருச்சு. நான் இன்னும் டவுன் சைடில் சில 2 கேப் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். தெரியுதுங்களா? எந்த லெவல்னு சொல்கிறேன். 55,729, 55,250, அப்புறம் 54,700. இதெல்லாம் டவுன் சைடில் உள்ள மேஜர் லெவல். இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. இப்போ இந்த இடத்த வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம். மேம் இப்போ அந்த அன்னைக்கு போட்ட கேப் அப்படியே இருக்குது, இருக்கட்டும். ஓகே, என்ன நடக்குதுன்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி நிதானமாக பாருங்கள். இப்போ இதை வந்து 5 மினிட்ஸாக மாற்றலாம். சாரி அன்னைக்கு போட்ட கேப் வந்து அப்படியே தான் இருக்குது. தெரியுதுங்களா? ஸோ இது இருக்கட்டும். எப்போ வந்து மார்க்கெட் வந்து ஃபில் பண்ணுதோ அப்போ போய் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை பொறுத்த மட்டும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் எந்த ஒரு பிரேக் அவுட்டும் கொடுக்கல டவுன் சைடில். ஸோ கிளியராக அங்கேருந்து ரொம்ப தெளிவாக சப்போர்ட் எடுத்து 56,800 வரைக்கும் வந்து போய் ரீச் ஆகிருக்கு. இப்போ இது மறுபடியும் எதுவும் ரேஞ்சு ஃபார்ம் பண்ணுதா அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இஃப் இன்கேஸ் இது மேலே போகுது அப்படின்னா இந்த கேப்பை வேணால் ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டி மேலே மூவ் ஆகுதான்றத கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு மேலெல்லாம் இந்த கேப்பெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கட்டும், நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அவசரப்படாதீங்க. இப்போ இது வந்து 56,000யும் தாண்டி கிளியராக ஒரு ரவுண்ட் அப் லெவலில் இருந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. கரெக்டாக? ஸோ இதையும் தாண்டி உடச்சிட்டு கீழே வந்தால் மேபி இந்த 3 லெவல் போகலாம். இம்பார்ட்டன்ட் லெவல் இல்லை. இங்கேருந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு இந்த கேப் ஃபில்லிங் முடியும். இந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் மேபி இது வந்து ஒரு ரேஞ்சாக கூட ஃபார்ம் ஆகலாம். அதுக்கப்புறம் இது வந்து டைரக்ஷன் எடுக்குதான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டாக்ஸை பொறுத்த மட்டும் பெரிய அளவில் பிரேக் அவுட் இல்லை. பட் 1, 2 எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா மார்க்கெட்டு செல்லிங்கில் இருந்ததுனால கான்ஃபி பெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் எடுத்திருக்கேன். இது இன்னும் பிரேக் அவுட் கொடுக்கல. இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் பிரேக் அவுட் கொடுக்குமே ஆனால் இது வந்து அடுத்து வந்து 92 அப்படின்ற லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து எஸ்ஜி மார்ட். இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஆல் டைம் ஹைக்கு பக்கத்தில் இருக்கும். ஸோ இது வந்து இந்த இடத்துல வந்து ஆல்மோஸ்ட் நல்லா பிரேக் அவுட் கொடுத்துட்டு மூவ் ஆகிறதுக்கு ரெடியாக தான் இருக்குது. இன்னும் இது வந்து ஃபர்தராக மேலே மூவ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஒரு 775, 80 வரைக்கும் மேபி போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ப்ராப்பரான எஸ்எல் வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸ்டவ் கிராஃப்ட். ஸ்டவ் கிராஃப்ட்டை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா வீக்லி பேட்டர்னாக மாற்றிடுங்க. ஓகே, வீக்லியில் இன்னும் இது வந்து கொஞ்சம் பிரேக் அவுட் கொடுக்காம ரீடெஸ்ட் முடிஞ்சு திரும்புகிற மாதிரி இருக்குது. இந்த பிரேக் அவுட் ரீடெஸ்ட் இது எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து ஃபர்தராக மூவ் ஆகுதான்றதை பார்க்கலாம். 830 தாண்டி இதோட பிரேக் அவுட் க்ளோஸ் இருந்துச்சுன்னா 980 வரைக்கும் போகலாம். ப்ராப்பரான எஸ்எல் வச்சுட்டு பிரேக் அவுட் இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க வீக்லி பேட்டர்னில். ஓகே, அப்போ அதோட டைம் டியூரேஷன் போய் சேர்றதுக்கு லேட் ஆகும். ஓகே, பிரேக் அவுட் இல்லைனா எடுக்க வேண்டாம். சுப்ரீம் இண்டஸ்ட்ரி. சுப்ரீம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் ஒரு இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னுக்குள்ளே இருக்குது. ஸோ ஃபர்தர் பிரேக் அவுட் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் க்ளோஸ் இருந்தால் மட்டும் இது வந்து ஃபர்தராக வந்து ஒரு 3,800, 4,000னு 2 லெவல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும்
எஸ்எல் வச்சுட்டு முயற்சி பண்ணுங்கள். மார்க்கெட்டோட கண்டிஷன் என்ன அப்படின்றத ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து மேக்ஸ் இந்தியா. மேக்ஸ் இந்தியா இதோட வந்து ஸ்டாக்ஸ் முடிஞ்சிருச்சு. ஏன்னா அவ்வளோதான் ஃபில்டர் ஆயிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நானும் தேடி எடுத்துட்டேன். நீங்களும் செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டாக்ஸுக்கு மெம்பர்ஷிப் அவைலபிளாக இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இது கரெக்டாக நெக் டு நெக் நிற்கி ஃபர்தர் பிரேக் அவுட் இருக்குதான்றதை செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. 210 அல்லது 208 வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இது வந்து மொமெண்ட் ஸ்டாக்கு. செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ கொடுத்த 4-5 ஸ்டாக்ஸை ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. இது போக நானும் செக் பண்ணி பார்த்தேன். மற்றபடி பெரிய லெவலில் இதுலேயும் பிரேக் அவுட் இல்லை. ஓகே. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். டெய்லி தானே அப்டேட் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்து வந்து நான் வந்து உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். ஸ்டாக்ஸுக்கு மெம்பர்ஷிப் அவைலபிள். விருப்பம் இருக்கிறவங்க ஸ்டாண்டர்ட் அப்படின்ற லெவலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.